வியூவர்ஸ், நம்மளோட தாத்தா பாட்டிங்க வாழ்ந்த காலங்களில் கரண்ட்டும் இல்லாமல் மிஷினும் இல்லாமல் தானியங்களில் இருக்க தோலை எப்படி நீக்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். தோல் நீக்காத கேழ்வரகை உரலில் போட்டு உலக்கையால் நல்லா குத்துன்னு குத்தணும். ரொம்ப பலமாக குத்தாமல் மேலோட்டமாக குத்தணும். அப்படி குத்தும் போது கேழ்வரகு மேலே இருக்க தோலெல்லாம் நீங்கி போயிருக்கும். அதை முறத்தில் எடுத்து கொட்டிக்கிறோம். அந்த தோலை கூலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ முறத்தில் அள்ளி வச்சிருக்க ஆரியத்தை புடைச்சி எடுக்க போகிறோம். எப்படி புடைக்கிறாங்கன்ட்டு பாருங்கள். இப்படி புடைக்கும் போது கூலம் தனியாகவும் ஆரியம் தனியாகவும் வந்துடும். இப்போ சுத்தமான ஆரியம் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு சில டைம் தோல் வராதப்போ இந்த மாதிரி கையால் நீந்தி விடுவாங்க. அப்படி நீந்தி விடும்போது வராத தோலும் வந்துடும். அப்புறம் திரும்பவும் புடைச்சி இருக்க எல்லா மீனும் வந்துடும். இந்த மாதிரி வேலை எல்லாமே நாங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி அம்மா கிட்ட பார்த்துருக்கோம். அவங்க இதை விட ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நாம் உரலில் குத்தும்போது ஒரு சில பயிர் உடஞ்சி போயிருக்கோம். கடைசியாக அதுவுமே தனியாக வந்துடும். அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டா இப்போ சுத்தமான ஆரியம் ரெடி ஆயிடுச்சு. கொட்டி கிடக்கிற கூழங்களை சாப்பிட்றதுக்கு எறும்பு வந்துருச்சு பாருங்கள்.